ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்யாண வீடுகளெல்லாம் செய்கிற மாதிரியான கேசரி தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கோவில்லலாம் தராங்கல்ல பிரசாதமாக கேசரி, அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா அது கேசரியாக தான் இருக்கும். சில சமயங்களில் நமக்கு சரியாக வராதுங்க. சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யும்போது நம்மளாலையும் கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரியான கேசரியை பண்ண முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது வறுபட்டுருச்சுங்க. இப்போது உலர் திராட்சை ஒரு 12 போல் எடுத்து சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரணும். இப்போது வேற ஒரு பவுலுக்கு அதை மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நெய்யில் ரவையை வறுத்து செய்யும்போது தான் கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே வாணலில் 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ லைட்டாக பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போது கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு கலர்னாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரவையை அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா ரவை வெந்து வந்திருக்கு. நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும். நான் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுதான் கரெக்டான அளவு. உங்களுக்கு சுகர் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கரெக்டான அளவு 2 டம்ளர் தான். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இலகி வருதுங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது கெட்டியாகிடும். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக சேர்க்கும்போது திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாகுது பாருங்கள். ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் அது கூட சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வருது கேசரி. இப்போ இப்படி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு கேசரி. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சர்வ் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.